என் பேர் அனிதா. 4 வருஷமா குழந்தை இல்லாத நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். சரி, எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இவ்வளோலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி இல்லை, இதில் எங்கே வந்துட போகுது அப்படின்னு. ப்ராடக்ட் மூலயமா தான் கன்சீவ் ஆனேன். 10வது மாதம் 8வது தேதி கன்சீவ்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு வளர்க்கப்போ என் டீம் மூலயமா வந்து செஞ்சாங்க. எல்லாம் நிறைய ஒரு 40-50 பேர் வந்து நல்லா சிறப்பாக செஞ்சாங்க. வெற்றியாளர்களே, திரு வெல்னஸ் ஆரோக்கியமான வளமான வாழ்க்கையை உருவாக்குவதுதான் நம்மளோட நோக்கம். இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு ஆத்ம திருப்தியான ஒரு தகவலை பார்க்க போறோம். 4 வருடமா குழந்தை இல்லாத தம்பதி ஜோலார்பேட்டையிலிருந்து திருப்பூர் தொழிலுக்காக வந்திருந்தா கூட இன்னைக்கு பெரிய வாழ்க்கை நம்மளோட ப்ராடக்ட் பயன்படுத்தி கிடைச்சிருக்கு. பார்க்கலாம். என் பேர் அனிதா முத்துவேலி. என் சொந்த ஊர் ஜோலார்பேட்டை. 4 வருஷமா குழந்தை இல்லாத ஹாஸ்பிட்டலில் நிறைய அலைஞ்சிட்டோம். நிறைய ட்ரீட்மெண்ட்டு எடுத்தோம். திருப்பத்தூர், சேலம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நூற்றிரண்டு ரேவதி மேமு ப்ராடக்ட் கொடுத்தாங்க. அந்த ப்ராடக்ட் மூலயமா தான் கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆகி இப்போ 7 மாதம் நான் கன்சீவாக இருக்கிறேன். வளர்க்கப்போ என் டீம் மூலயமா வந்து செஞ்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் நன்றி. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. அவளுக்கு குழந்தை இல்லாமல் நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. தைராய்டு, இந்த மாதிரி நீர்க்கட்டி, ஹார்மோன் ப்ராப்ளம் அதெல்லாம் இருந்துச்சு. அதனால சரி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து அது எதுவுமே செட் ஆகலை. அவனுக்கும் கொஞ்சம் கவுண்டிங் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் டாக்டர்கிட்ட. அது ஒன்றும் இது பண்ணுற மாதிரி தெரியல. இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது, நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு வரும் குழந்தை நிற்கிறது சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணி இல்லை, இதில் எங்கே வந்துட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இதுக்கு சொன்னேன். அப்புறமா அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம ஃபோன் பண்ணி, இல்லை நாங்கள் கேரண்டிக்கு தரோம், நாங்கள் கொடுக்குற மருந்து கேரண்டின்னு சொல்லி அவங்க மருந்து கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் கொடுத்தாங்க. அதுலேருந்து ஒரு 4 மாதம் எடுத்துக்கிட்டாங்க அவங்க ப்ராடக்ட்டு. 4 மாதம் எடுத்துகிட்டு 10வது மாதம் 8வது தேதி கன்சீவ்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு. அப்போ சரி கொஞ்சம் நம்பிக்கையில் அமைச்சு, சரி அப்புறமா அவெல்லாம் பார்த்து சொன்னாங்க டாக்டர்கிட்ட இது பண்ணிவிட்டு. இப்போ 7வது மாதம் வளர்க்காப்பு பண்ணாங்க என் டீமில். எல்லாம் நிறைய ஒரு 40-50 பேர் வந்து நல்லா சிறப்பாக செஞ்சாங்க. வளர்க்காப்பு செஞ்சு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 4 வருஷமாக குழந்தை இறந்துட்டு தான் குழந்தை வந்துருக்குது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.